ஒரு நாட்டில் ஒரு சட்டம் ஒன்று இயற்றியிருக்காங்க. உங்கள் மனைவியை அடிக்கலாம், உதைக்கலாம், அது ஒரு சட்டமாக அமுல்படுத்தியிருக்காங்க. ஆனால் ரத்தம் வரக்கூடாது, காயம் வெளியில் தெரியக்கூடாது, எலும்புகள் உடையாமல் பார்த்துக்கணும். அது செய்ய முடியுமா இருந்தால் அந்த கணவருக்கு எந்த விதமான தண்டனையும் வழங்கப்படாது. அதனால் மனைவிகள் எவ்வளவு சித்திரவதைக்கு உட்பட்டாலும் பிரச்சனை இல்லை. கை காலில் உள்ள எலும்புகள் உடையாமல், வெளியில் ரத்தம் கசியாமல், காயங்கள் படாமல் இருந்தால் அது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு நாடு ஒரு சட்டமாக இயற்றியிருக்காங்க. இது ஆதி காலத்தில் நடந்த ஒரு விஷயம் கிடையாது. இந்த 2026ஆம் ஆண்டு இயற்றப்பட்டு அந்த நாட்டினுடைய பீனல் கோடில் இது ஒரு சட்டமாக இயற்றியிருக்காங்க. அதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எங்கே சட்டமாக இயற்றியிருக்காங்கன்னா வேறு எங்கேயுமே கிடையாது, ஆப்கானிஸ்தானில். ஆப்கானிஸ்தான் உடைய ஆன்மீக தலைவர் ஹைபத்துல்லா அக்குங்ஹாடா அப்படிங்கிற ஆன்மீக தலைவர், இல்லாட்டி சுப்ரீம் லீடர், அவருடைய கையெழுத்திட்டு இது ஒரு சட்டமாக அமுலுக்கு வந்திருக்கு. அப்போ இதில் ஒரு நகைச்சுவையாக இதை சொல்லப்பட்டாலும் கூட, கை காலை உடைக்கலாம், எலும்புகள் நொறுங்காமல் இருக்கணும், காயம் படாமல் இருக்கணும், மனைவிகளை எந்த விதமான முறையிலையும் சித்திரவதைக்கு உட்படுத்தலாம், ஆனால் வெளியில் தெரியாமல் காயங்கள் இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நகைச்சுவையும் தாண்டி ஒரு கவலையை உண்டு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, பெண்களுக்கு நிறைய மரியாதையும் நிறைய சமூக அந்தஸ்தும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கிற இப்படியான ஒரு காலகட்டத்தில், இப்படியான ஒரு நவீன உலகத்தில் இப்படியான ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது உண்மையில் ஒரு ரொம்ப வேதனைக்குரிய சம்பவமாக கருதப்படுது. மனைவிகள் இந்த துன்பங்கள், அதாவது டொமெஸ்டிக் வயலன்ஸ், அவர்கள் வீடுகளில் துன்புறுத்தப்பட்டாலும் அவங்களுக்கு வெளியில் சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தானில். ஏன்னா இந்த மாதிரி சட்டங்கள் இருக்கிறபடியால். அதையும் தாண்டி சட்டம் உங்களுக்கு எதாவது நியாயம் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கோர்ட்ஸுக்கு போக வேண்டி ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யணும் அப்படின்மா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஆணுடைய துணையுடன் தான் நீங்கள் கோர்ட்ஸுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த சட்டம் சொல்லுது. அப்போது யார் ஆண் அப்படின்னா உங்கள் உறவினர்களாக இருக்கலாம், உங்களது பெற்றோர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பெற்றோர்களோ உறவினர்களோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுமா இருந்தால் அது கண்டிப்பாக உங்களோட கணவருடைய அனுமதியுடன் தான் நடக்கணும். அப்போது உங்களுக்கு கணவன் அனுமதி கொடுப்பாரா? உங்களை மனைவியை அந்தளவு தாக்கி அடித்து துன்புறுத்தின ஒரு ஆள் மனைவியுடைய பெற்றோருக்கு, அவர்களுடைய உறவினர்கள், அவங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுப்பாரா? நீங்கள் அவங்களுக்காக நீங்கள் கோர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுவாரா? கண்டிப்பாக சொல்ல மாட்டார். அப்போது யார் கோர்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போகணும்? அடுத்த ஒரு ஆண் அப்படின்னா அது கணவராக தான் இருக்க முடியும். அது நடக்கிறக்கூடிய சாத்தியக்கூறு கிடையாது, நடைமுறையில் அது சாத்தியம் கிடையாது. அப்படியான ஒரு சட்டத்தை தான் இந்த ஆப்கானிஸ்தானில் இந்த தலிபான் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த தலிபான்கிற அமைப்பு அமுல்படுத்திக்கிட்டு வராங்க. இந்த வருஷம் இயற்றப்பட்ட ஒரு சட்டம் மூலம் ஆப்கானிஸ்தானில் சட்டங்கள் வழங்கப்படும் போது சட்டம் ஒரு மக்களுக்கு எப்படி போய் சேருதுன்னா, ஒரு ரேங்கிங் சிஸ்டம் வச்சுருக்குறாங்க. அப்பர் கிளாஸ், மிடில் கிளாஸ், லோவர் கிளாஸ் அப்படின்ட்டு. அப்பர் கிளாஸ் அப்படிங்கிற மேல் மட்டம் அப்படிங்கிற, இல்லாட்டி மேலை ஒரு மேலே சொசைட்டியில் மேலே இருக்கிறவங்க, பணத்திலையா இருக்கலாம், ஏதாவது ஒரு கௌரவத்திலையா இருக்கலாம். அப்படியானவங்க தப்பு செய்யும்போது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் என்னென்னா ஒரு வெறும் அட்வைஸ் மட்டும்தான். மிடில் கிளாஸ் அவங்களுக்கு அந்த அட்வைஸை தாண்டி ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம். ஆனால் லோவர் கிளாஸில் உள்ளவங்க பனிஷ்மெண்ட் ஏதாவது தப்பு செய்யும்போது அவங்களுடைய பனிஷ்மெண்ட் எப்படி இருக்கும்னு சொன்னால் கோப்போரல் பனிஷ்மெண்ட், அப்படி இல்லாட்டி ப்ரிசன் பனிஷ்மெண்ட். அதாவது அவங்களுக்கு கசையடிகள், இல்லாட்டி ஏதாவது வேறு முழங்காலில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு தண்டனைகள் கிடைக்கலாம், இல்லாட்டி சிறை தண்டனைகள் கிடைக்கலாம். அப்படியான ஒரு நடைமுறை தான் ஆப்கானிஸ்தானில் சட்டமாக வச்சுருக்குறாங்க. எப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படுவது இல்லை, அந்த ரேங்கின் அடிப்படையில் தான் செய்கிறாங்க. அதுலேயும் அந்த பெண்கள் எந்த ரேங்கில் இருக்காங்கன்னா கீழே, கீழே அந்த லோவர்
கிளாஸ் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்களோட ரேங்கிங் வந்திருக்கு. 2021ஆம் ஆண்டு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை விட்டு அமெரிக்க துருப்பினர்கள் வாபஸ் பெற்ற பிறகு தாலிபான் அரசு வந்து இப்போது ஆண்டு கொண்டிருக்கிறாங்க ஆப்கானிஸ்தானை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் பெண்களுக்கு ரொம்பவும் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் ஒரு கடுமையான ஒரு சட்டம் இல்லாட்டி கடும் போக்கு பெண்களுக்கு எதிராக வந்து ஆப்கானிஸ்தானில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தானில் 14 மில்லியன் பெண்கள் வாழ்ந்து வராங்க. அவங்களுக்கு கதி என்ன நடக்கும் அப்படின்னு தெரியலை. ஏன்னா நாளுக்கு நாள் ஒரு சட்ட மூலங்கள் எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதகமான சட்டங்களாக தான் இருக்குது. 2021ஆம் ஆண்டு தாலிபான் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்களுக்கு மேல் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க தடை செஞ்சுட்டாங்க. சலோன்ஸுக்கு போக முடியாது, ஜிம்முக்கு போக முடியாது. மற்றபடி எங்கேயாவது பயணம் போகிறதா இருந்தால் அந்த பயணத்தை கூட ஒரு ஆண் துணையோடு தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு சட்டம் இருக்குது. அதே நேரத்தில் வீடுகள் கட்டும்போது டிசைன் பண்ணும்போது கண்டிப்பாக பெண்கள் அதிகமாக ஒரு நடமாடுற இல்லாட்டி வேலை செய்கிற ஒரு வீட்டின் ஒரு பகுதி வந்து ஒரு உதாரணமாக ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதி வந்து ஜன்னல்கள் இல்லாமல் இருக்கணும். ஒரு எல்லாமே மூடி வெளியில் இருந்து யாரும் அந்த பெண்கள் செய்கிற வேலைகளை காரியங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு ஹோம் டிசைன் ஒரு சிஸ்டம் அவங்க வச்சுருக்குறாங்க ஆப்கானிஸ்தானில். அந்த அளவுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு சுதந்திரங்கிறது ஒரு மருந்து அளவுக்கு கூட இல்லாத நிலைமையில் ஆப்கானிஸ்தானில் பெண்களுடைய நிலைமை காணப்படுது. உலகளாவிய ரீதியில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இப்போ நிறைய சட்டங்கள் இருந்தாலும் கூட நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய அமைப்புகள் வந்திருக்கு, நிறைய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்காங்க பெண்களுக்கு சார்பான சட்டங்கள். அப்படியெல்லாம் ஒரு இருக்கும்போது இப்படியான ஒரு நாட்டில் இப்படியான ஒரு விஷயம் நடக்குது. ஆனால் யாரும் அதை தட்டி கேட்குறதா இல்லை. இப்போ சைனாவை எடுத்துக்கலாம். அவங்க நிறைய ஆப்கானிஸ்தான உடன்படிக்கை செஞ்சுருக்காங்க. வியாபார ரீதியாகவும் அதாவது கமர்ஷியல் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டை தான் பார்க்குறாங்க. அப்படி ஸ்ட்ராட்டஜிக் இன்ட்ரெஸ்ட் ஒரு தந்திரோபயமான ஒரு நகர்வுகள் ஆப்கானிஸ்தான் வச்சு செய்ய முடியுமா அப்படின்னு தான் நாடுகள் பார்க்குறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு எதிராக நடக்கிற ஒரு வன்முறைகள் அப்படி இயற்றப்பட்ட சட்டங்கள் இது ஒரு பிழை அப்படின்னு சொல்லி யாருமே தட்டி கேட்குறதா இல்லை இது வரைக்கும். ஆக இந்த 14 மில்லியன் பெண்கள் ஆப்கானிஸ்தானில் வசித்து வருபவர்கள் அவர்களுடைய நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு வருது. இன்னும் கொஞ்ச நாள் இது எந்த மாதிரி நிலைமையில் போய் இருக்கும், இப்போ என்ன மாதிரி நடக்கும், அந்த குழந்தைகள் பெண் குழந்தைகள் பெண்கள் வயதான பெண்கள் இவர்கள் நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. அதுக்கு அந்த விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த நான் எபிசோடை செஞ்சேன். இதை பார்த்துட்டு இருந்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.